மகளிர் மேம்பாட்டிற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் உச்சபட்ச சாதனையை எட்டியது. அதனை விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்து 1992, 1993 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தருமபுரி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழு என்னும் புதிய திட்டத்தை புரட்சி தலைவி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். புரட்சி தலைவி ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 5207 மகளிர் சுய உதவிக் குழுக்களில் 1,20,960 மகளிருக்கு 80 கோடி ரூபாய் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு மக்கள் பயனடைந்த நிலையில் 1998 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தீய சக்தி கருணாநிதி ஆட்சியில் அதிகாரப்பூர்வமாக மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டத்திற்கு மூடு விழா நடத்தப்பட்டது. இதனிடையே அதிமுகவின் இந்த திட்டத்தை மேம்படுத்தி 1999ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு இதே திட்டத்தை ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா என்ற திட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தியது. மாநிலத்தில் சுய உதவி குழு இயக்கத்தை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவதன் வாயிலாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் 4.48 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. இதற்கான அடித்தளமானது அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதை இங்கே கவனிக்க வேண்டியுள்ளது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசானது வேலையில்லாத இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து NSQF சான்றிதழுடன் கூடிய குறைந்தபட்சம் 70% பணியமர்வு அளிக்கப்படுவதை உறுதி செய்தது. கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலும் கூட மகளிர் பொருளாதார மேம்பாடு அடைய மகளிர் சுய உதவி குழுக்களை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பெருக்கினார். அதன்படி புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் 2017ஆம் ஆண்டில் 42,724 சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டன. 2017-2018 காலகட்டத்தில் 9,338 குழுக்களும் 2018-2019 காலகட்டத்தில் 8,774 சுய உதவி குழுக்கள் கட்டி அமைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டம் 2019-2020 கொரோனா முதல் அலையை சமாளித்துக் கொண்டே மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக 13,510 சுய உதவி குழுக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. இதேபோல் 2020-2021 காலகட்டத்தில் கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியையும் கொரோனா 2வது அலைக்கான தொடக்கத்தை சமாளித்துக் கொண்டிருந்தாலும் கூட மகளிர் வாழ்வு ஏற்றம் பெறுவதற்காக 24,456 மகளிர் சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பயனடைந்தனர். தற்போது ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் 16,519 மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டதை இங்கு கவனிக்க வேண்டியுள்ளது. சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நிறுவன கட்டமைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சிகள், கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு, நிதி உள்ளாக்கம், வாழ்வாதார மேம்பாடு மற்றும் சந்தைப்படுத்துதல், திறன் பயிற்சிகள் உள்ளிட்டவை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் கூடுதலாக அளிக்கப்பட்டது.